வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அதீத வாசம், விசுவாசம், கடின உழைப்பு, தன்னம்பிக்கை போன்ற அனைத்துமே மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் இந்த வாரத்தை உருவாக்க போகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. 16/9/2023 முதல் 22/9/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார். வக்ரகதியில் குரு சஞ்சரிக்கிறார். ராகு மற்றும் குரு மேசராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நட்புகள், உறவுகள் வட்டத்தில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். தேவையில்லாத கருத்து மோதல்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கருத்து மோதல்களால் சில மன வருத்தம் ஏற்படலாம். ஆனால் வக்ரகதியில் குரு திரும்பியிருப்பதால் சில எதிர்பாராத நன்மை நிறைந்து கிடைக்க இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். கடகராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் கடகராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறார். சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனின் அமைப்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. மற்ற தருணங்கள் அனைத்தும் சந்திரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. சூரியன் அவரது ஆட்சி வீடான சிம்ம ராசியிலும் பிற்பகுதியில் 18ஆம் தேதியிலிருந்து கன்னிராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியனுடைய இந்த மாறுதல் எதிர்பாராத மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது. முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்த சூரியன் ஆட்சி பலத்தை இழந்து கன்னிராசிக்கு செல்வது எதிர்பார்த்த வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் இருக்கிறது. அலைச்சல் இல்லாமல் சில பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பிரிவுக்கு அதிபதியும் வித்யாகாரருமாக இருக்கக்கூடிய புதன் சிம்மராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரது அதிநட்பு வீடான சிம்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. எந்த செயலை செய்தாலும் முழு மனதுடனும் திருப்தியுடனும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கிறது. கன்னிராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் இணைந்து சூரியனும் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் இருந்து சஞ்சரிக்க போகிறார். இந்த இரண்டு கிரகநிலைகள் இணைவது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சூரியன் செவ்வாய் இணைவதன் காரணமாக எதிர்பாராத திடீர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நிலபுலங்கள் வாங்குதல், சொத்துக்கள் இருக்கக்கூடிய தகராறு, புதிய வீடு மற்றும் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. துலாம் ராசியில் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது சஞ்சரிக்கிறாருங்க. மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைகிறது. சனி பகவானும் அவரது ஆட்சி வீடான மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். சனி வக்ரம் பெற்றிருப்பது பல சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக எழுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க உங்களது குறைகளே முன்னேற்றமாக மாறுவதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் இருக்கிறது என்று பார்க்கும்போது ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மீது நீங்கள் வைத்துக் கொள்ள இருக்கக்கூடிய அளவற்ற பாசம் என்பது அவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்குகிறது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் உங்களை உதாசீனப்படுத்தி உங்களை இழிவாக பேசிய நிலை மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுங்க. உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களின் உண்மையான சிந்தனையை உணர்ந்து கொள்வதால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. குடும்பம் சார்ந்த பணிகளை திட்டமிட்டு செய்யும் போது மிக விரைவாக எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யாமல் நிதானமாக செய்யக்கூடிய உங்களது குறை கூட மிகப்பெரிய அளவில் நன்மை தேடி தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு செயலை நிதானத்துடனும் பொறுமையுடனும் அணுகுவதால் அவற்றின் வெற்றியை ருசிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான விஷயங்கள்ல பல்வேறு தடைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு அவை அனைத்தும் நிறைவாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்கமில்லையே, குடும்பத்திற்குடன் நேரம் செலவு செய்ய முடியலையே என்ற நிலை மாறுகிறது. நீங்கள் இந்த தருணத்தில் குடும்பத்துடன் அதீத நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது. பண ரீதியான போராட்டம் போன்ற பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வுக்கு உள்ளாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் உங்களுடைய முன்கோபம் கூட பல நன்மையை விளைவிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் கொடுக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் கொண்டுள்ள விசுவாசமே உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. இந்த தொழிலை விட்டு வேறொரு தொழிலுக்கு செல்லலாம் என்று பலமுறை சந்தர்ப்பங்கள் வந்தபோதும் நீங்கள் இந்த தொழில் செய்கிறோம் என்று உறுதியுடன் இருந்தது தொழில்
ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது. ஏனென்றால் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. நேர்மையும் கடின உழைப்பும் சுமார்ட்டாக அனைத்து விதமான பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. திட்டமிடுதலில் ஏற்பட்ட பல்வேறு விதமான குறைகளும் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகி நல்ல ஒரு முன்னேற்றமும் மனநிறைவும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பலர் பல்வேறு விதமான சிரமங்களை கொடுத்தாலும் உங்களுக்கு எதிராக பணிபுரிந்தாலும் நீங்கள் நேர்வழியிலும் நியாயமாக செயல்படுவதால் நல்ல பல நன்மை கிடைக்க போகிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனக்கு திறமை இல்லை, பல விதமான தோஷங்கள் பாதிப்புகள் இருக்கிறது, என்னையால் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தப்படக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவை அனைத்தையும் நிவர்த்தி செய்து நல்ல சாதனை புரிவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் உங்களது மனநிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். பல தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்குதுங்க. பொது வாழ்வு, அரசியல் துறையில் இருப்பவர்கள் கடமை கண்ணியம் என செயல்படக்கூடிய உங்களுக்கு வேறு விதமான திட்டங்களை செயல்படுத்தி அதன் பலனை எதிர்பாராத உங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் இந்த தருணத்தில் மற்றவர்களால் நம்பிக்கை இழந்த ஒரு நிலை மாறி மற்றவர்களிடம் பொறுப்பை ஒப்படைக்கும் போது அவர்கள் உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது எந்த விஷயத்தை செய்தாலும் அதை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய இயலாத உங்களது குறை கூட நிவர்த்தியாகும். ஏனென்றால் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தக்க தருணத்தில் முடிவெடுப்பது நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையிலும் அமைகிறது. எனவே விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெண்மணிகளின் மனதை பாதித்து வந்த பல்வேறு விதமான சங்கடங்கள் விலகுகிறது. சங்கடமான சூழ்நிலையில பேசாமல் சென்ற கூட உங்களது தன்மை கூட இந்த தருணத்தில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் அமைகிறது. ஏனென்றால் இறை நம்பிக்கை உள்ளிட்ட பல்வேறு விதமான விஷயங்கள் உங்களுக்கு பக்க உறுதுணையாகவும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது. பெண்மணிகள் உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்ந்து நிம்மதியுடன் மகிழ்ச்சி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் மிக அற்புதமாக கிடைக்கிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு தூக்கம் இல்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல தூக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு துறைகளில் சாதனை புரிவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. மூட நம்பிக்கை என்று சில விஷயங்கள்ல இருந்தாலும் கூட அந்த விஷயங்களிலும் நல்லதொரு மாற்றம் பெற்று முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ராசியின் அதிபதி உட்பட்ட கிரகநிலைகள் சாதகமாக மாறியிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் எதிர்பாராத பல நன்மை எதிர்பார்க்கலாங்க. ஏனென்றால் சூரியனும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். எனவே இந்த தருணம் என்பது பல நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது. பல சிரமங்கள் விலகுகிறது. மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.